ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பமாக இருந்தால் வெளிப்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன, உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இயர்லியாகவே என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றத பார்க்கலாம். கர்ப்பம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்குமே வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வு. இது உங்கள் உடல் அளவிலும் உங்கள் மனதளவிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்துது. ஃபஸ்ட்டு அறிகுறியே உங்கள் மாதவிடாய் தவறுதல் தான். கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய ஆரம்ப அடையாளமே பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் தவறுதல் தான். உங்களுக்கு கருத்தடை ஏற்பட்ட பின்னாடி உங்கள் உடலில் ஹியூமன் கொரியானிக் கொனட்ரோட்ரோஃபின் அப்படின்ற HCG ஹார்மோன்ற உற்பத்தியாக தொடங்குது. இதுதான் மாதவிடாயை உங்களுக்கு நிறுத்துது. இந்த ஹார்மோன்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவுக்கு வளர்ச்சியை ஆதரிக்குது. ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் போல் ஒரு மெல்லிய ரத்தப்போக்கு, அதாவது ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கு ஸ்பாட்டிங் இருக்கலாம். இதை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்கிறாங்க. இது கன்சீவான சில நாட்களுக்கு ஏற்படக்கூடியது. ஆனால் இது மாதவிடாய் போல் இருக்காது. ரெண்டாவது அறிகுறி, பெரும்பாலான பெண்களுக்கு கர்ப்பத்தில் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு காலையில் குமட்டலும் வாந்தியும் ஏற்படலாம். ஒரு மாதம் மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மானிக்கு உணர்வதற்கு முக்கிய காரணமே உங்களோட HCG ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனும் தான். இந்த 2 ஹார்மோனின் அளவு அதிகரிக்கும் போது உங்களுக்கு குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனை ஏற்படுது. ஒரு சில பெண்களுக்கு வெறுமனவே உணவில் வரக்கூடிய வாசனை கூட ஒரு வாந்தி உணர்வை ஏற்படுத்தலாம். இந்த குமட்டல் வாந்தியை ஒரு சில நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவுமே இஞ்சி, தேன் இந்த கலவையெல்லாம் குடிச்சிங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். மூணாவது அறிகுறி சோர்வு. கர்ப்பத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் உடல் ரொம்ப சோர்வாக உணர்வீங்க. இதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் தான். உங்கள் உடல் தசையை மெல்லியதாக ஆக்கி உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்த செய்யும் இந்த ஹார்மோன். கர்ப்பமாக இருக்கும்போது நிறைய பெண்கள் அதிகமாக படுத்து தூங்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். இது எதனால் ஏற்படுதுன்னா, உங்கள் உடலில் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைக்கு தேவையான ஆற்றலை சேமிக்கிறதுக்காக உங்களை தூங்க வைக்கிது. 4வது, மார்பகத்தில் ஒரு சில மாற்றங்கள். கர்ப்பத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் மார்பகத்தில் வலி ஏற்படலாம். இதுக்கு காரணமே உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிப்பது தான். உங்களோட மார்பகங்கள் வெயிட்டாக காணப்படும். உங்களோட மார்பகத்தில் உள்ள நிப்பிளோட சுற்றி கருமை நிறத்தில் காணப்படலாம். இந்த மாற்றங்கள் தான் உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு மார்பகங்கள் தயாராகுது. ஒரு சில பெண்களுக்கு காரசார உணவுகள் சாப்பிடும்போது வலி அதிகரிக்க செய்யும். குறைவான காரத்துடன் கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிடணும். அப்போ 5வது, அடிக்கடி சிறுநீர் கழித்தல். அதிகப்படியான சிறுநீர் கழித்தல் கர்ப்ப காலத்தில் ஆரம்பகால அறிகுறியாக இருக்கும். இது HCG ஹார்மோன் காரணமாக ஏற்படுது. உங்கள் கர்ப்பப்பையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால உங்கள் சிறுநீரகத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும். இதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகும். சில பெண்கள் இரவு நேரத்தில் கூட பல முறை விழித்து சிறுநீர் கழிக்க நேரிடும். இதனால் உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். கர்ப்பத்தின் போது உங்கள் மனநிலை மாற்றங்கள் அதிகமாகுது. இது ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. இந்த ஹார்மோன்கள்லாம் உங்களுக்கு எளிதாகவே மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். 7வது அறிகுறி, கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு சில பெண்களுக்கு உணவு மீது அதிக நாட்டம் இருக்கும். ஒரு சில உணவுகள் மீது வெறுப்பு ஏற்படும். நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது பெண்களோட ரசனையும் அவங்களோட நாவில் இருக்க உணர்வும் பாதிக்குது. சில சமயங்களில் உங்கள் உடலில் சத்து குறைபாடு ஏற்படுனாலும் இது ஏற்படலாம். இதனால தான் கர்ப்ப காலத்தில் பெண்கள் மாங்காய் போன்ற ஊறுகாய் இதெல்லாம் அவங்களுக்கு எளிதாக உணவில் பிடிக்கும். இதெல்லாம் அவர்கள் உடலில் சத்துக்களை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த சிம்டம் ப்ரொஜெஸ்ட்ரான் உங்கள் உடல் பாகங்களை மென்மையாக்குது. உங்கள் வயிற்றில் வீக்கம், மலச்சிக்கல்லாம் ஏற்படலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கர்ப்பப்பை வளர்ச்சி காரணமாகவும் ஏற்படலாம். பெண்கள் கன்சீவாக இருக்கும்போது குறைஞ்சபட்சமாக சிறுதானியங்கள், அது மாதிரிக்கு மோர் சாதம், இதெல்லாம் எளிய உணவுகளை ரொம்ப விரும்புவாங்க. இது ஜீரண சக்தியையும் சீராக்கும். 9வது அறிகுறி என்னென்னா, கர்ப்பத்தின் போது உங்களுக்கு தலைவலி அதிகரிக்கக்கூடும். உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையிறதுனாலையும் உங்களுக்கு அதிக சோர்வு ஏற்படுது. நீங்கள் டீஹைட்ரேட் ஆனாலும் உங்களுக்கு சர்க்கரையின் அளவு குறைஞ்சாலுமே கூட தலைவலி ஏற்படலாம்.
தமிழக பாரம்பரியத்தில் இஞ்சி தேநீர் இல்லைன்னா வேப்பிலையில் ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு தலைவலி குறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10வது அறிகுறி, கன்சீவாக இருக்கும்போது உங்கள் இரத்த குழாய்கள்லாம் விரிவடையும். இதனால் உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறையுது. சில சமயங்களில் மயக்கம், ஒரு வித மந்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரு சில பெண்களுக்கு மசாலா பிரியாணி உணவுகள்லாம் கன்சீவாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு மந்தத்துக்கு ஏற்படுத்தலாம். அதனால் எளிய கஞ்சி வகை உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் கர்ப்ப பரிசோதனை எப்போ செய்யணும்னா, உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி நின்று 1 வாரத்திற்கு பிறகு சோதனை செய்து பார்க்கலாம். அப்படி சோதனை எடுக்கும்போது சரியான முடிவு கிடைக்காது. தொடக்கத்தில் ஒரு சிலருக்கு அறிகுறி இல்லாமல் இருக்கலாம். மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி ஒரு சிலருக்கு சோர்வு, மயக்கம், வலிப்பு, வாந்தி இதெல்லாம் வரலாம். ஆரோக்கியமான கர்ப்பம் என்பது நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சிலர் உடல்நிலை பொறுத்து தான் இது இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கன்சீவ் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆரம்பகால அறிகுறிகளை வச்சு நீங்கள் புரிந்துக்கிட்டு நடக்கணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு சரியான சிகிச்சைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.